இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். முடிய பார்த்து எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு. என் உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா இந்த முடி இருக்குல்ல, இது ராதா நிலைமையை மோசமாக்க போகுது. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா அப்படின்னா இந்த முடி எனக்கு என்னோட குட்டி கிருஷ்ணனை கொடுக்க போகுது. என்ன? எஸ் அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? முடி குட்டி கிருஷ்ண என்ன மோ ஆனா இன்னைக்கு ஓபனா கேக்குற, உனக்கு அந்த மோகனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அந்த விஷயம் டெய்லி என் மண்டை போட்டு குறையுது. ஐ நீட் டு ஆஸ்க் யூ, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்கா? என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்னோட பிள்ளைக்கு பர்த்டே விஷ் பண்ணக்கூடாதா? மானஸ் உங்க புள்ள கிடையாது. இங்க பாரு, நீ பொய்ய 1000 வாட்டி சொன்னாலும் அது உண்மையாகாது, புரியுதா? சரியா? எனக்கு தெரியும், மானஸ் என்னோட புள்ளதான். இதுக்கு முன்னாடிலாம் நான் உன்கிட்ட எல்லா கேள்விக்கு நீ பதில் சொல்லியிருக்க. ஆனா இன்னைக்கு ஏன் சொல்லல? யுவன், நான் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பா பதில் சொல்றேன். ஆனா இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும். ராதிகா, எவனாவது இதை தான் தூக்கிட்டு போங்கடா. கொன்று கிட்ட வந்து கொன்றுவணும். இருக்கிற பிரச்சனையில எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கேன் பாட்டி. கூடவே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாவும் இருக்கேன். உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமா, இல்ல காலை வெட்டிடலாமான்னு? ஐயோ தம்பி தம்பி, நீ என்னப்பா சொல்ற? என்ன பாட்டி பயந்துட்டீங்களா? பிரசாரை ஏத்துக்காதீங்க பாட்டி. உங்களோட காலையெல்லாம் நான் வெட்ட மாட்டேன். ஏன்னா உங்களை அதுக்கப்புறமா நான் மிரட்டினேன்னா வெட்டின காலோட எப்படி நீங்க ஓடுவீங்க சொல்லுங்க? சரி ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீங்க எனக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் பதில் சொல்லணும். ஏதாவது சுத்தி வளைச்சீங்க, அப்புறம் நான் போனை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா உங்க ஊருக்கே வந்துருவோம் உங்களை பாக்குறதுக்கு. இப்ப என்னோட குவெஸ்டின் என்னன்னா, மோகனுக்கும் ராதிகாவுக்கும் நடுவுல என்ன? தம்பி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? தம்பி, இதுல நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எது கேட்கணும்னாலும் ராதிகா கிட்டே கேளு. எனக்கு எதை பத்தியுமே தெரியாதுப்பா. நான் ராதிகா கிட்ட கேட்கறதா இருந்தா உங்களுக்கு இப்ப ஏன் நான் போன் பண்ண போறேன்? வயசு அவ்வளவு ஆகுது, அறிவில்ல? ஏன் பாட்டி உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல? அதனாலதான் என் பேச்ச கேட்கல. யாராவது என் பேச்ச கேட்கலன்னு வைங்க, அவங்கள என்ன பண்ணுவேன்னு தெரியுமா பாட்டி? மறுபடியும் உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். எனக்கு ஓடுறதுன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். மறுபடியும் ஓடி 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 வேகமா ஓடி 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 வந்த அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி வந்து நான் நிப்பேன். எனக்கு அதுக்கு கொஞ்ச நேரம் தான் எடுக்கும். அதனால நீங்க அங்க இருந்தே எனக்கு சொல்லிடுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க. தம்பி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், கடந்த காலத்தை பேசாத, அப்புறம் நீதான் கஷ்டப்படுவ. இப்போ உங்ககிட்ட நான் அட்வைஸ் வேணும்னு கேட்டேன். அது என்கிட்டயே டன் கணக்குல இருக்கு. இருக்கிற அட்வைஸே ஃபாலோ பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. பதில சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இவன் தம்பி, என்ன மன்னிச்சிரு, நான் இத பத்தி பேச விரும்பல. ஹலோ, இவ்வளவு காஸ்ட்லி போன்ல இருந்து போன் பண்றது போனை கட் பண்றதுக்கு இல்ல. முதல்ல யாராவது என் போனை கட் பண்ணாலே எனக்கு பிடிக்காது. ஐயோ கடவுளே, ராதாவை பத்தின எந்த உண்மையும் இவனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதே.
ரிப்போர்ட் வந்தாச்சு. அண்ட் இத நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் மானஸ் என்னோட பையன் தான். இப்ப இந்த லேப் ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்குன்னு நீ பார்த்து சொல்லு. இப்ப நீயே சொல்ல இதுல என்ன எழுதிருக்குன்னு. பாரு. நான் இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டேன். நீங்களும் படிச்சுக்கோங்க. மானஸ் அப்புறம் உங்களோட டிஎன்ஏ ரெண்டும் மேட்ச் ஆகல. என்ன? பாருங்க. என்ன? மோகன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப எதுக்காக மானஸ்க்கு ஹேர் கட் பண்றான்? மை காட், இங்க என்னதான் நடக்குது?